நாமத்தை நாம் துதித்து மகிமைப்படுத்துவோம். நல்லவரே மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கிருபையுள்ளவரே மெய் துதிக்கிறோம். பரிசுத்த ராஜனே மெய் துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தெய்வமே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி. தேற்றரவாளனே மக்கு நன்றி. புகலிடமே மெய் துதிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம். நல்லவரே மக்கு நன்றி அப்பா. ஆவியானவரே மக்கு நன்றி. ஆச்சரியமான செயல்களை செய்கிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய பண்ணுகிற தெய்வமே மெய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உயர்ந்தவரே மெய் துதிக்கிறோம். கண்மலையே மெய் துதிக்கிறோம். தேற்றுகிற தெய்வமே மெய் துதிக்கிறோம் அப்பா. தாயை போல தேற்றுகிறவரே மெய் துதிக்கிறோம். தகப்பனை போல சுமப்பவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே மக்கு நன்றி அப்பா. மக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துகிறவரே மெய் ஸ்தோத்தரிக்கிறோம். கண்மலையானவரே மெய் துதிக்கிறோம் அப்பா. புதிய நாளை தந்து எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மக்கு நன்றி. ஆவியானவரே மக்கு நன்றி. ஆண்டவரே மெய் துதிக்கிறோம். துணையாளரே மக்கு நன்றி. எங்களோடு கூட இருந்து எங்களை ஆண்டவரே வழி நடத்துகிறவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக பரிந்து பேசுகிற தெய்வமே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மத்தியில் நீங்கள் வெளிப்படுவீராக. உம்முடைய அக்கினிமயமான நாவுகள் எங்களுக்குள்ள உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு ஜெப மேகம் எங்கள் மேலே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெப ஆவியை நீங்கள் ஊற்றுவீராக. பரிசுத்தமுள்ள ராஜனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் போற்றுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே, கவலை இல்லையே, கலக்கம் இல்லையே. கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே, நான் கர்த்தர் கரம் பிடித்து கொண்டே. எதை குறித்தும் பயமில்லையே, எதை குறித்தும் பயமில்லையே. என்னேச நடத்துகிறீ, தினம் என்னேச நடத்துகிறீ. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடி சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், செய்த நன்மைகள் நினைக்கின்றேன். நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, கைவிடாத என் நாயனே. கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேனா. துணையாளரே, துணையாளரே, துணையாளரே,
கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான். பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். உடைய மகிமையுள்ள வல்லமை எங்களை ஆட்கொண்டு நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருத்தர் மேலும் உம்முடைய அபிஷேகிக்கிற கரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. பாட போகிற பாடல்கள் எல்லா காரியங்களையும் நீரே ஆசீர்வதிங்கப்பா. தேவ கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களோடு கூட அசைவாடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அப்படியே எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறேன். இந்த பாடலை நம் கைகளை தட்டி நம் தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக
யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். இந்த பாடலை நாம் கைகளை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன், யாக்கோபை போல நான் விடவே மாட்டேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். யாக்கோபை போல நான் போராடுவேன், எலியாவை போல நான் ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன்,
அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாது. இந்த பாடலை நம் கைகளை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீ, தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் மாறாதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம்
அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை. அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் இல்லமெல்லாம் பொங்குதையா. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நின்று ஒரு சில பாடலை பாடி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி கொடுத்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி கொடுத்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார்.
ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவரை நம்ம உயர்த்தி நம்ம உண்மையை ஆராதிச்சு நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆண்டவரே அப்பா, காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? ஜீவனை விரும்பி நன்மை காண நெடுநாள் வாழ்ந்திட விருப்பமுண்டோ? தீய சொல் வஞ்சக மொழி நம்மை விட்டு அகற்றிடுவோம். தீய சொல் வஞ்சக மொழிக்கு பிரியமில்லாத வார்த்தைகள் எங்களுடைய வாய்களை விட்டு அப்பா அகற்றப்படுவதாக. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. நோக்கி பார்த்தேன் முகமலர்ந்தேன் அவமானமடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன் உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற போதெல்லாம் எங்களை அவமானம் அடையாமல் பதித்தறிந்த தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்தினோம். செவி சாய்த்து பயம் நீக்கினார், கூவி அழைத்தேன் நான். செவி சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. கர்த்தரை நானே காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது.
மகிமையான வல்லமை எங்க மேல ஊற்றப்படுவதாக. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். 5 வகை ஊழியங்கள் சபையெங்கும் காணப்படும். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். அப்போஸ்தலரே, எங்களுடைய சபையிலுள்ள அப்போஸ்தலர் எழும்பட்டும்பா. இறைவாக்கினர் எழும்பட்டும். தீர்க்க தரிசனங்கள் எழும்புவதாக. எழும்புதலுக்குரிய பாத்திரவான்கள் எழும்பட்டும்பா. எழும்புவார்கள். அப்போஸ்தலர், இறைவாக்கினர் ஆயிரமாய் எழும்புவார்கள். மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை வெளிப்படுகிற நாட்கள் ஆண்டவரே. உம்முடைய மகிமையான வல்லமை ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் மேலும் வெளிப்படுவதாக. கட்டுகள் எல்லாம் உடையட்டும்பா. தடைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா வியாதிகளும் மறைவதாக. உம்முடைய மகிமை வெளிப்படுகிற இடங்கள் அற்புதம் நடக்கும்பா. தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. சின்னவன் ஆயிரமாவா, சிறியவன் தேசமாவா. கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் காலத்தில் துரிதமாய் செய்திடுவார். கர்த்தர் தாமே அவர் கால ஆண்டவரே துரிதமாய் செய்கிற காலம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். அற்புதங்கள் நடப்பதாக. சின்னவன் ஆயிரம் ஆகட்டும்பா. சிறியவன் தேசமாய் மாறுகிற கால ஆண்டவரே, உடைய மகிமை வெளிப்படுவதாக. மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள் இது. 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 உம்முடைய மகிமை வெளிப்படுகிற காலம்பா. எங்க மேல உங்க மகிமையின் மேகம் வெளிப்படட்டும். எழுப்புதல் காலத்துல எங்களுடைய கண்கள் காணணும் ஆண்டவரே. உடைய மகிமையின் மேக ஸ்தம்பம் எங்க மேல ஊற்றப்படட்டும் ராஜா. உடைய விண்ணக மேகம் எங்க மேல வெளிப்படுவதாக. ஏகமாய் காண்பார்கள், மானிடர் யாவரும் காண்பார்கள். ஏகமாய் காண்பார்கள். மகிமை தேவ மகிமை வெளிப்படும் நாட்கள்
வெளிப்படுத்தினதற்காய் உமக்கு நன்றி அப்பா. காண வேண்டும், எழுப்புதல் தேசத்தில் காண வேண்டும், கண்கள் காண வேண்டும் ராஜா, கண்கள் காண வேண்டும். எல்லா குளங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா குளங்களுடைய மகிமை வெளிப்படுகிற நாட்கள்ல அப்பா உம்முடைய நதி பாய்ந்து செல்லும். உம்முடைய நதி எங்களை நிரப்பு ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே. கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். எல்லா கூலங்கள் நிரம்பணும், நதியாய் பாயணும். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய நதி உடைய பிரசன்னம் எங்களை அளவில்லாமல் ஆண்டவரே எங்கள் மேலே வெளிப்பட்டதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா ஜெப குறிப்புகளையும் உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தந்து நீரே எங்களை வழி நடத்துவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
எல்லாரும் நம்ம முழங்கால் படிக்கிட்டு நம்ம ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எலியாவை போல நம்ம கருத்தாய் நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளுடைய ஜெபங்களை கேட்டு பதிலை தருவார். ஹல்லேலூயா. முதலாவது சரவணன் ராஜேஸ்வரி அந்த குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். புளிக்கமாயிலிருந்து வர்ற அந்த குடும்பத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், மெய் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சரவணன் குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த சகோதரிக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய மகிமையுள்ள வல்லமை ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள்ல இருந்து ஆண்டவரே விடுதலையை தந்து நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகாரம் அந்த குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்வதாக. எல்லா கட்டுக்களும் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா பிரச்சனைகளும் அந்த குடும்பத்தில இருந்து மாற நீங்க உதவி செய்வீராக. விசேஷமா குழந்தை பாக்கியத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ மகிமை தாமே அந்த குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆவியானவரே. அடுத்ததாக இந்திரா நகர்லேருந்து வர்ற சகோதரி கருப்பாய் அம்மாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை நாங்கள் துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். தலையில் இருக்கிற எல்லா தலை சுற்றல்களும் மாறட்டும் ஆண்டவரே. தலைக்குள்ளே செயல்படுகிற எல்லா அசுத்த ஆவியினுடைய கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. சாப கட்டுக்களிலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா வியாதியிலிருந்து பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி அப்பா. அடுத்ததாக சகோதரி கமலம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்திரா நகர்லேருந்து வருகிற அந்த குடும்பத்தை கர்த்தருடைய வல்லமை தொடரணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவருடைய கரம் அந்த குடும்பங்களுக்குள்ள வெளிப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா வியாதிகளும் மாறட்டும். பரிபூர்ண சுகம் உண்டாகுவதாக ஆண்டவரே. பிள்ளைகளுக்குள்ள உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவகாரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி சமாதானம் பரமக்குடியிலிருந்து வருகிற அந்த குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நல்லவரே இந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற 7 லட்ச கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா கால்வழி மாற உதவி செய்வீராக. அந்த பாதத்தில் இருக்கிற புண்ணு ஆற நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா பிரச்சனைகளிலிருந்து நீர்தாமை விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தம்பிக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே திருமணமாக நீங்கள் உதவி செய்வீராக. திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா உங்கள் தாயாருக்காக கூட உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அந்த எலும்பு தேய்மான பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்வீராக. அற்புத கரம் அவர்களை தொட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக சகோதரி கலாமேரி திட்டுக்கூட்டிலிருந்து வர்ற குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரிக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. கணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே இடது கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் மாறட்டும்பா. பரிபூர்ண சுகம் தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத கரம் அந்த குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதிலை தந்ததற்காக உமக்கு நன்றி அப்பா. சகோதரி பிரியா ஏஸ்தாஸ் அவளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கணவருக்குள்ள முழு ரட்சிப்பு உண்டாகட்டும். கணவருக்குள்ள இருக்கிற அந்த குடி பழக்கங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தீய பழக்கங்களும் மாற உதவி செய்வீராக. பிளஸ்டிக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஜெர்லினுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நல்லா படிக்க நீங்கள் உதவி செய்வீராக. எல்லா தேவைகளையும் நீர்தாமை சந்திக்கும் ஜெபிக்கிறோம் அப்பா. அம்மாவுக்குள்ள இருக்கிற தலை சுற்றல்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. தேவகாரம் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். முத்துக்குடல இருந்து வருகிற தாயார் ரெபேக்கா அவளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த தாயாரை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ள செயல்படுவதாக. அந்த தாயாருக்குள்ள செயல்படுகிற எல்லா ஆண்டவரே கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. எல்லா பலவீனத்தின் ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. சரீரம் முழுவதும் உடைய பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மகன்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. செய்கிற வியாபாரங்கள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஒரு வருமானத்தை
ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீடிய ஆயுசு நாட்களை தந்து நீங்க நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நீர் பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக தேவகோட்டிலிருந்து வருகிற சகோதரி சாராளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த சாராள் சகோதரி குடும்பத்துக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்குவதாக. வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா வியாதிகளில் இருந்து ஆண்டவரே சுகத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, தம்பிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே, நன்மைகளை கண்டடைய நீங்க உதவி செய்வீராக. ஆண்டவரே, திருமண காரியங்கள் ராஜா உம்முடைய சித்தம் வெளிப்பட நீங்க உதவி செய்வீராக. உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் முழுவதும் உம்முடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதிலை தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக தேவகோட்டிலிருந்து வருகிற ரதி தேவி அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, அவங்க மகன் ஜோசுவாக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, சபைக்கு வர நீங்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை அந்த மகனை தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அவங்க அண்ணனோட திருமண காரியம் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடை பண்ணி வைத்திருக்கிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த குடும்பம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா, நம்மளுடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக சகோதரி கோமதி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பாவனூர்லேருந்து வருகிற அந்த குடும்பத்தை கர்த்தர் தொடணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அந்த கோமதி அம்மா குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா கட்டுக்களும் உடையட்டும் ஆண்டவரே. அப்பா, குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற எல்லா சாபத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக. எல்லா பொல்லாத அசுத்த ஆவிகளும் அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, எபினேசருக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். பவித்ராவுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. கடன் பிரச்சனைகளிலிருந்து முழு தீர்வு நீர்தாமை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடு முழுவதுமாய் கட்டி முடிக்க நீங்க உதவி செய்வீராக. இழந்து போன நகைகளை, பணங்களை, எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர் திரும்ப கொடுத்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. வீடு முழுமையாக கட்டப்பட நீங்க உதவி செய்யுங்க. எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே.
அடுத்ததாக நம்ம சகோதரி ரூபிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கம் திடலிருந்து வருகிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மகா குடும்பத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்கப்பா. குழந்தை பாக்கியத்தை கொடுத்துக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உறவினர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே கணவருக்குள்ள முழுமையான ரட்சிப்பை தந்து நீங்கள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி புனிதா குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். திட்டுக்கோட்டையிலேருந்து வர்ற அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே மை நன்றியோடு மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற எல்லா சாபத்தின் கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. கணவர் குடி பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கேஸ்லேருந்து முழுமையான ஒரு விடுதலையான ஒரு தீர்வு உண்டாக நீங்கள் உதவி செய்வீராக. போராட்டங்களை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் அழிக்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே கடன்களை எல்லாம் கட்டி முடிக்க நீங்க உதவி செய்வீராக. பிள்ளைகளோட ஆண்டவரே எல்லா காரியங்களையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்தமாய் உமக்கென்று வாழ நீங்க உதவி செய்வீராக. தேவைகள் ஒவ்வொன்றையும் நீர்தாமை சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ராஜ்யத்துக்காக எழும்பி பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக சகோதரர் டேனியல் ராஜா அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலிருந்து வர்ற குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரர் குடும்பத்தை உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த அண்ணன் குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. தம்பி குடும்பம் முழுவதும் கட்டப்பட மனம் திரும்ப உதவி செய்வீராக. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்பட நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய தரிசனம் அவரை கொண்டு நிறைவேற நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே எல்லா இடங்களையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள வாழ வளர நீங்க உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக சகோதரி விமலா அவங்க குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலிருந்து வந்துடுற குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய கரம் வெளிப்படணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த விமலா சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவர் ஆண்டவரே வழக்கில் இருந்து வெற்றி பெற நீங்கள் உதவி செய்யுங்க. விடுதலை பெற நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மகனுக்கு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே மகளுக்குள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே அப்பா. சேகர், ஜெயா, ஸ்டீபன், செல்வி இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சாமுவேல், பியூலா இவர்கள் சேர்ந்து வாழ நீங்க உதவி செய்யுங்கப்பா. எல்லா பிரிவினையின் ஆவிகளும் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே கணவருக்குள்ள நல்ல சுகம் கிடைக்க உதவி செய்யுங்க. அந்த சகோதரிக்குள்ள இருக்கிற எல்லா பேக் பெயினிலிருந்து விடுதலையாக நீங்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே முழு குடும்பத்தையும் நீங்க பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சகோதரி ஜெனிஃபருக்காக ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலேருந்து வர்றாங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. நல்லா படிக்க நீங்கள் உதவி செய்வீராக. தேவ கிருபை உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவ ஞானம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பம் முழுவதையும் நீரே வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக தேவகோட்டையிலிருந்து வருகிற சகோதரி எஸ்தர் விக்டோரியாக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பம் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே தையல் காரியங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். தேவையான ஞானத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஏற்ற வருமானங்களை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. எல்லா போராட்டத்தின் நிலைகளும் மாற நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரே குடும்பமாய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றிக்கொண்டு அப்பா உமக்கென்று ஊழியம் செய்ய ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே அந்த பித்தப்பை, தைராய்டு எல்லா நோய்களும் குணமாகட்டும் ஆண்டவரே. உம்முடைய சுகத்தின் வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. முழு விடுதலை இப்பொழுதே உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி ஆவியானவரே.
அடுத்ததா சகோதரர் ஜெயசீலன் பரமக்குடியில் இருக்கவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை இந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. ஆண்டவரே குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ராஜா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உதவி செய்யுங்க. அந்த குடும்பம் முழுவதும் உடைய சுகத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. உடைய ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக சகோதரி நந்தினி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சிறுபாலையிலிருந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கணவர் ஆண்டவரே குடி பிரச்சனையிலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கரம் அவரோடு கூட இருந்து நடத்துவதாக. குடும்பத்துக்குள்ள போராட்டங்களை பிரச்சனைகளை உண்டு பண்ணுகிற எல்லா சாத்தானுடைய வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவரே முழு தீர்வு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்பிக்கு இருக்கிற திருமண தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வீடு கட்டப்பட நீங்க உதவி செய்வீராக ஆண்டவரே. எல்லாருக்குள்ளேயும் உடைய சுகத்தின் வல்லமை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. 10th 12th எழுதுகிற ஆண்டவரே அந்த பிள்ளைகள் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நீங்க உதவி செய்யுங்க. தேவ ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தில் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்கப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அடுத்ததா சக்தி மங்கலம் அந்த ஊர்ல இருந்து வர்ற குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சகோதரி எலிசபெத் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தில் உம்முடைய சமாதானம் வெளிப்படுவதாக. பிசாசின் கட்டுக்கள் விலகட்ட ஆண்டவரே. உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க அப்பா. +2 எழுதுகிற பையனை நிறுதாமே ஆசீர்வதிங்கப்பா. நல்ல மதிப்பெண்கள் எடுக்க நீங்கள் உதவி செய்வீராக. தேவ கரம் அந்த குடும்பம் முழுவதையும் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக தேவகோட்டையிலிருந்து வருகிற ஜெயஸ்ரீ குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா. எல்லாரும் உற்சாகமாக ஒருமனப்பட்டு நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிச்சாதான் கர்த்தர் நம்மளுக்கு அற்புதங்களை செய்வார். ஆண்டவரே மை நாங்கள் துதிக்கிறோமாப்பா. ஆண்டவரே ஜெயஸ்ரீ குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவகாரம் குடும்பத்தை ஆளுகை செய்வதாக. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்ட ஆண்டவரே. படிப்பு காரியங்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அடுத்ததாக தேவகோட்டிலிருந்து வருகிற அந்த பானுமதி அம்மாவை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மா குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தேவ ஆவியானவருடைய மகிமை வெளிப்படட்டும் ராஜா. கடன் தொல்லையிலிருந்து விடுதலைக்கு உண்டாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. அண்ணன் தம்பி குடும்பங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே அந்த பட்டா கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே கிடைக்க விடாமல் தடை செய்கிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏற்ற நேரங்கள் ஆண்டவரே ஏற்ற காரியங்களை வாய்க்க பண்ணுவீராக ராஜா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரர் ரூபன் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ராம்நகர்லேருந்து வர்ற குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வல்லமை இந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. அவங்க அம்மாவுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. கடன் முழுவதுமே கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வர நீங்கள் உதவி செய்வீராக. அந்த தம்பிக்குள்ளே நல்ல சுகத்தை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. படிப்பில் கவனம் செலுத்த நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. படித்து முடித்தவுடன் நல்ல வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி பாத்திமா அவர்கள் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை ஆளுகை செய்வதாக அப்பா. உமக்கென்று வைராக்கியமாக எழுந்து பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்பம் முழுவதும் உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படட்டும். நல்ல வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்குள்ள ஞானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நல்லா படிக்க நீங்கள் உதவி செய்வீராக ராஜா. எல்லா ஆண்டவரே அசுத்த கிரியைகளுக்கு விலக்கி நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவகரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. அடுத்து பேனேந்தலிருந்து எழுதி கொடுத்துருக்காங்க சகோதரி நந்தினி குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. மகள் ரச்சிதாவுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அந்த பொண்ணுக்குள்ளே செயல்படுகிற இருதய நோய் மாறட்ட ஆண்டவரே. மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்ட ஆண்டவரே. நீர் சுகமளிக்கிற கர்த்தரப்பா. உம்முடைய தழும்புகளால் இப்பொழுதே அந்த பொண்ணுக்குள்ளே உம்முடைய சுகம் உண்டாகுவதாக ஆண்டவரே. எல்லா நோய்களில் இருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. கணவர் ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக, போதை பொருட்களிலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம்.
அடுத்ததா புதுநகர்லேருந்து வருகிற அந்த ஜெபஸ்தியான் அப்பா குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். நல்லவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அப்பாவுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், நரம்பு கோளாறுகள் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க மனைவிக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, இடுப்பில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும் ராஜா. எழுந்து நடக்க உதவி செய்வீராக, பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. அடுத்தது தேவகோட்டிலிருந்து வருகிற சகோதரன் அருண் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒரு நல்ல வேலை கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. வேலையில் ஆசீர்வாதம் கிடைக்க பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுக்குள்ள செயல்படுகிற பின்மாற்றத்தின் ஆவிகள் அழிக்கப்படுவதாக, கட்டுமான பணிகள் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா அந்த பாப்பாவுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். நல்ல சுகம் தந்து பலன் தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அம்மாவுக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் பாதுகாக்கப்பட நீங்க உதவி செய்வீராக. தேவ கரம் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்க. எல்லாரும் கைகளை தட்டி நம்ம உற்சாகமாய் பாடுவோம். நம்மளுக்குள்ள இருக்கிற சோர்வுகள் பலவீனங்கள் எல்லாம் மாறி. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அல்லேலூயா. அடுத்ததா மேலையூர்லேருந்து வருகிற சகோதரர் போஸ் சுமதி அவ குடும்பத்தை அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். சந்தியாவுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நீங்கள் உதவி செய்வீராக. அந்த சகோதரருக்குள்ள இருந்து செயல்படுகிற 2 கைகளில் இருக்கிற வழிகள் மாறட்டும். வீடு முழுமையாக கட்டப்பட உதவி செய்யுங்கப்பா. அதற்குரிய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. அந்த சகோதரிக்குள்ள செயல்படுகிற கால் வழிகள் எல்லாம் மாறட்டும். குடும்பம் முழுவதும் பாதுகாப்போடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரர் ஜான் பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். பொன்னலா கோட்டையிலிருந்து எழுதியிருக்காக. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ள ஆளுகை செய்வதாக. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குடும்பமாய் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்வீராக. கடன் என்கிற சிறையிருப்பு மாறட்டும் ஆண்டவரே. வீடு கட்டி புதுப்பிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு குடோன் கட்டி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய கரம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி அப்பா. சகோதரி சாந்த ஆராவையில் அந்த வர்ற குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். குழந்தை பாக்கியம் கிடைக்க உதவி செய்யுங்க. கணவர் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. மனம் திரும்ப நீங்கள் உதவி செய்வீராக. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பமாய் உமக்கென்று வாழ நீங்கள் உதவி செய்வீராக. மாமனாருக்குள்ள இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாற்றி போட்டு சுகம் தந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சிவகங்கையிலிருந்து வருகிற சகோதரி லட்சுமி அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சகோதரி லட்சுமி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நீர்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே திருமண காரியங்கள் இருக்கிற தடைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. தடைபட்டு இருக்கிற எல்லா பணங்களும் திரும்ப வர நீங்கள் உதவி செய்வீராக. குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து நீங்கள் நடத்துங்கப்பா. ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம்.
தேவகோட்டையிலிருந்து வருகிற சகோதரி ரூத் குடும்பத்துக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கணவர் குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்யுங்க. தேவ கரம் குடும்பம் முழுவதையும் பாதுகாத்து நடத்தட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. நல்லா படிக்க உதவி செய்யுங்க, உயர்வுகளை காண உதவி செய்யுங்கப்பா. குடும்பமாக இணைந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு என்று வாழ நீங்கள் உதவி செய்வீராக. அற்புத கரம் நடத்தட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததா சகோதரி ரெபேக்கால் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். புதுநகர்ல இருந்து வர்ற அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கணவர் மகன் இருவரும் ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர நீங்கள் உதவி செய்வீராக. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகட்டும் ஆண்டவரே. தொழிலில் முன்னேற்றம் உண்டாக உதவி செய்யுங்க. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள வாழ உதவி செய்யுங்கப்பா. நல்ல நிலையில் எதிர்காலம் உண்டாக நீங்கள் உதவி செய்வீராக. தேவகரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக தேவகோட்டையிலிருந்து வருகிற சகோதரி லூயிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. அன்னைய பாசையை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவரே அவங்க அக்கா எல்லாரையும் நீர்தாமை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆண்டவரே அந்த சகோதரிகளுக்குள்ள வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல நிலையில் டெலிவரி ஆக நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ பாரம் வெளிப்படட்டும். உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. கர்த்தருக்குள்ள நிலைத்து வாழ நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காய் உமக்கு நன்றி ஆவியானவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக தூணுகுடியிலிருந்து வருகிற சகோதரி சுவனியா குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை அப்பா உம்முடைய அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. கணவருக்குள்ளே இருக்கிற குடி பிரச்சனைகளிலிருந்து மாறட்டும். வீடு முழுமையாக கட்டி முடிக்க உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்வீராக. அவர் கணவருக்குள்ளே இருக்கிற அந்த கொலஸ்ட்ரால் நோய் மாறட்டும் ஆண்டவரே. உடல் சுகம் பெற்று வாழ நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கைகளை தட்டி தேவன் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக தூணுகுடியிலிருந்து வருகிற சகோதரி கனகாம்பல் அந்த சகோதரிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படட்டும். வீடு கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. கணவருக்கு நல்ல சுகத்தை கொடுத்து வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மகள் குடும்பம் ரட்சிக்கப்படட்டும்பா. மருமகள்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. பேரனுக்குள்ள உடைய வல்லமை வெளிப்படுவதாக. குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதமாய் வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக தூணுகுடியிலிருந்து வருகிற சகோதரி கலையரசி குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வீடு முழுமையாய் கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. கணவருக்குள்ளே இருக்கிற அந்த சுகர் பிரச்சனைகள் மாறட்டும். நரம்பு பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா அடிக்கடி விபத்தை உண்டாக்குகிற எல்லா சாத்தானுடைய கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தசமபக காரியங்களில் உண்மையாக இருக்க நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய வல்லமை தாமே கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகோதரி பாக்கியம்மா குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தூணுகுடியிலிருந்து வர்ற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள உம்முடைய வல்லமை செயல்படுவதாக. மகனுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ரட்சிப்புல நிலைத்திருக்க உதவி செய்யுங்கப்பா. திருமண காரியங்களை கர்த்தர் தாமே பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. அடுத்ததாக சகோதரி காளீஸ்வரி மெய்யரசன் ராமேஸ்வரத்திலிருந்து வர்ற அந்த குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கணவருக்குள்ள ரட்சிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. மனம் திருந்தி வாழ நீங்கள் உதவி செய்வீராக. வீடு கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகள் நல்ல நிலையில் படிக்க பாதுகாக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. ஆவியானவருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக தூணுகுடியிலிருந்து வருகிற சகோதரி லேயாள் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் உண்டாக நீங்கள் உதவி செய்வீராக. சகோதரனுக்குள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் காமாலைகள் மாறட்டும் ஆண்டவரே. மாமனாருக்கு இருக்கிற வியாதிகள் சுகமாக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உமக்குள்ள உண்மையாய் வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா.
சகோதரி மெர்சி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலேருந்து வர்ற குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் உம்முடைய பாதுகாப்பு வெளிப்படட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். 4.5 வருடங்கள் ஆயும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களப்பா. ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்கள் மகன் ஜீவாவிற்கு நல்ல ஒரு ஆண்டவரே மணமகளை நீர்தாமை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக இந்திரா நகரிலிருந்து வருகிற அந்த இந்திராணி அம்மாவுக்காக நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். சரீரத்தில் நல்ல சுகபலன் கொடுத்து வாழ வைப்பீராக ஆண்டவரே. எல்லா கடன் பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வயதான காலத்தில் உமக்கென்று வைராக்கியமாய் வாழ ஆண்டவரே உமக்குள்ள நிலைத்திருக்க நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி முத்து இந்திரா நகர்லேருந்து வர குடும்பத்தை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சரீரத்தில் நல்ல சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. பாவ கட்டுக்களில் இருந்து விடுதலையாகி ஆண்டவரே வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் கூட இருந்து நடத்துவதாக ஆண்டவரே. நீரே வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா கட்டுக்களில் இருந்து விடுதலை உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அடுத்ததா சகோதரி மெர்சி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சண்முநாதப்பட்டிலிருந்து வருகிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த சகோதரி குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. இழந்து போன நன்மைகளை ஆசீர்வாதங்களை திரும்ப பெற உதவி செய்யுங்க ஆண்டவரே. மகள் ரட்சிக்கப்படட்டும், பேத்தி ரட்சிக்கப்படுவதாக உம்முடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்கப்பா. ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆளுகை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக எல்லாரும் கைகளை தட்டி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்த சிவகங்கையிலிருந்து வருகிற சகோதரர் சின்னையா கலாவுக்காக ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த சகோதரிக்குள்ள நல்ல உடல் சுகம் உண்டாகட்டும். அபிராமி அன்பு இணைந்து வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. பிரிவினையை உண்டு பண்ணுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுவதாக. கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுமையான விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வாழ வைப்பீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி அப்பா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லாவித அற்புதம் செய்வா. தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு நொந்து போன உள்ளத்தை தேற்றிடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன். எதிரியான சாத்தான முறியடிப்பேன், எதிரியான சாத்தான முறியடிப்பேன். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா, தந்தானா தந்தன தந்தானா. ஹல்லேலூயா.
சகோதரி அஞ்சலி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சிறுபாலையில இருந்து எழுதியிருக்காங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்துக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. அவங்க அம்மாச்சிக்குள்ள நல்ல உடல் சுகத்தை கொடுங்கப்பா ஆண்டவரே. தேவக்காரம் கூட இருந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். படிப்பில் ஆண்டவரே உயர்த்தப்பட உதவி செய்யுங்க. நல்ல மார்க் வாங்க உதவி செய்வீராக. தேவ ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள இருந்து செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சகோதரி ராஜி செல்வகுமார்க்காக ஜெபிக்க போகிறோம். கோட்டையூர்ல இருந்து எழுதி கொடுத்துருக்காங்க. ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. ஆண்டவரே இந்த குடும்பத்தில் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தெபரோலை போல ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. பரலோகத்தை காணும் மட்டும் உமக்குள்ள நிலைத்து இருக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவகரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக நாங்கள் கரங்களை தட்டி நாம் நன்றி சொல்லுவோம். அடுத்ததாக கொசக்குடியில இருந்து சகோதரன் ஜெகதீஷ் ஞானராஜ் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க ஆண்டவரே. தகப்பனாருக்குள்ளே இருக்கிற எல்லா வியாதிகளும் குணமடைய உதவி செய்யுங்க. மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் அவர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தந்து ஆண்டவரே அவர்களை நீர் ஆசீர்வதித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. புல்லூர்ல இருந்து வருகிற சகோதரர் மார்க்கு குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. பாவத்திலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக உதவி செய்யுங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உம்முடைய சுகபல நன்மைகளை கொடுத்து வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சகோதரி அட்சயா கோட்டையூர்லேருந்து வர்ற குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகுவதாக. எல்லாருக்குள்ளேயும் பரிபூர்ண சுகம் விடுதலையை கொடுத்து வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவருடைய கரம் ஆண்டவரே நடத்தட்டும்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சகோதரர் கவாஸ்கர் சிறுபாலையிலிருந்து வர்ற குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொழில்களில் வருமானங்களை உண்டு பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தை தடை செய்கிற ஆவிகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. 3 லட்சம் ரூபா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாக உதவி செய்வீராக. கடைக்கு தேவையான ஆட்களை நீரே ஆண்டவரே தெரிந்தெடுத்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையாக சுகத்தை பெற்றுக்கொண்டு வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. அற்புத கரம் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சகோதரர் தமிழ்ச்செல்வன் சிறுபாலையிலிருந்து வர்ற குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரே எல்லா பிரச்சனைகளும் மாறட்டும் ஆண்டவரே. சண்டைகளை உண்டு பண்ணுகிற ஆவிகள் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே மனைவிக்கும் அப்பா அம்மாவுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்வீராக. வீடு கட்ட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சிவகங்கையிலிருந்து வருகிற சகோதரர் சாமுவேல் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அவங்க அப்பா குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்வீராக. அவங்க அப்பத்தாவுக்குள்ளே இருக்கிற அந்த மூட்டு வலிகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததாக சகோதரி நாகமால் அந்த அம்மாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்லவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை அந்த அம்மாவுக்குள்ளே செயல்படட்டும். உடல் பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. காலில் இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும். பேத்திக்கு நல்ல நிலையில் திருமணம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் நம் கைகளை தட்டி நம் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அடுத்ததாக சகோதரி இன்பராணி திட்டுக்கோட்டையிலிருந்து வர்ற குடும்பத்தை நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. வீடு கட்ட நீங்கள் உதவி செய்வீராக. பிள்ளைகளுக்குரிய திருமண தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகள்லேருந்து மாற நீங்கள் உதவி செய்வீராக. ஆண்டவரே தொழில் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர நீங்கள் உதவி செய்வீராக. குடும்பம் முழுவதும் பாதுகாப்போடு வாழ நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி ஜெயா அவங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்திரா நகர்லேருந்து வருகிற குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த குடும்பத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படுவதாக. எந்த நோயும் வியாதியும் இல்லாமல் சுகத்தோடு வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை வெளிப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே.
ஹேமா மாலினி இந்திரா நகர்லேருந்து வர்ற அந்த குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த பொண்ணுக்குள்ள உம்முடைய வல்லமை இறங்குவதாக, அவங்க அப்பாவுக்குள்ள உம்முடைய வல்லமை செயல்படட்டும் ஆண்டவரே. குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. அம்மாவுக்குள்ளே இருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், அப்பாவுக்கு அம்மாவுக்கு வருகிற சண்டைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. நல்லா படிக்க ஞானத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்க. தேவ கரம் அந்த பிள்ளையை ஆசீர்வதித்து நடத்தட்டும் ஆண்டவரே. சகோதரர் குமார குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. உமக்காக ஊழியம் செய்ய உதவி செய்யுங்கப்பா. நல்ல தொழில் கிடைக்க உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் நல்லா படிக்க உதவி செய்வீராக. மனைவிக்கு இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வீடு முழுவதுமாய் கட்டி முடிக்க உதவி செய்யுங்கப்பா. 10th நல்ல மார்க் வாங்க நீங்கள் உதவி செய்வீராக. உம்முடைய ஆவியானவருடைய கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அல்லேலூயா. அடுத்ததாக சகோதரர் பவுல் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். சிவகங்கையிலேருந்து வர்ற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சகோதரர் குடும்பத்தை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். மனைவிக்குள்ள உம்முடைய சுகம் வெளிப்படுவதாக, குழந்தை பாக்கியத்தை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே, வீட்டு கடன்களிலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்வீராக. அற்புதத்தை தந்து நீங்கள் வாழ வைங்க ஆண்டவரே. மன நிம்மதி வேணும்னு கேட்டிருக்காங்களே ராஜா, மன நிம்மதியை சமாதானத்தை கொடுத்து நீங்கள் வாழ வைப்பீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி அப்பா. திருப்பணவாசல்ல இருந்து வர்ற அந்த ராஜநாயகம் அந்த அப்பாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. சொந்த வீடு கட்ட நீங்கள் உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்வீராக. மகன் பிரகாச உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். திருமணம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. பிள்ளைகளுக்குள்ள தேவ இரக்கம் வெளிப்படட்டும். மகள் டயானாவுக்குள்ள சுகம் கிடைக்க உதவி செய்வீராக. ஆண்டவரே சாமிநாதன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் ரட்சிக்கப்பட கர்த்தருடைய கரம் வாழ வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக இடையகுடியிலிருந்து வருகிற அந்த அம்மா சௌந்தரிய அம்மாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்தில் உம்முடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படுவதாக. அந்த கல் அடைப்பு வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே. எழுந்து நல்ல நிலையில் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உங்கள் பேத்தி ஜோஸ்வினுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். கணவர் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அச்சங்குளத்திலிருந்து வருகிற சகோதரர் ஸ்டீபன் ராஜ் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வல்லமை மனைவிக்குள்ளே செயல்படட்டும். மனைவிக்குள்ளே இருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளும் வெளியேறுவதாக. எல்லா நோய்களும் மாறட்டும் ஆண்டவரே. சண்டைகள் வரக்கூடாது ராஜா. உம்மையே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. வீடு முழுவதுமாய் கட்டப்பட நீங்கள் உதவி செய்வீராக. ஜெபத்தை கேட்டு பதில் தந்த உம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. குமரப்ப வயலிருந்து எழுதி கொடுத்துருக்க அந்த சகோதரி மாதவி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொண்டையில் இருக்கிற அந்த கட்டி மறையட்டும் ஆண்டவரே. சுகம் உண்டாகுவதாக. உம்மால கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இப்பொழுதே பரிபூர்ண சுகம் அந்த கட்டிக்குள்ளே வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கட்டி கரைந்து போகட்டும் ஆண்டவரே. எல்லா வியாதிகளும் இப்பொழுதே மாறட்டும் ராஜா. உம்முடைய அற்புத சுகம் அந்த சகோதரிக்குள்ளே வெளிப்பட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவரே. அடுத்ததாக சகோதரர் பால்ராஜ் இந்திரா நகர்லேருந்து வர்ற குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அவர் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உங்கள் வல்லமை வெளிப்படுவதாக. கை கால்களில் பலன் உண்டாகட்டும்ப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. சுகம் தந்து நீரே நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. சகோதரர் ஜோசப் முத்துச்சாமி அந்த அவளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வல்லமை ஆண்டவரே அவளுக்குள்ளே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தொழில் செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. வியாபாரத்தில் உம்முடைய ஆசீர்வாதம் உண்டாகட்டும். 2 மகன்கள் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. தம்பி குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. வீடு கட்ட நீங்கள் உதவி செய்வீராக. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பா.
வளமேய்க்க தோட்டத்தை போலிரு. எல்லாரும் கைகளை தட்டி நாம் பாடுவோம். நீரூற்றை போலிருப்பாய், வளமேய்க்க தோட்டத்தை போலிருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. ஓடும் நதி நீ பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். வாய்க்கால்கள் ஓரம் நடப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பாய், நீ தப்பாமல் கனி கொடுப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். நீ வற்றாத நீரூற்றை போலிருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய். அல்லேலூயா. அடுத்ததா பண்ணவையிலிருந்து வருகிற அந்த வள்ளியம்மாவை நம்ம அர்ப்பணிச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த அம்மாவுக்குள்ள உம்முடைய வல்லமை செயல்படுவதாக. ஆண்டவரே ஜனனிக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், நிவேதாவுக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. மகன் மருமகள் மேலே உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ராஜா. அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே குடும்பத்தில் சமாதானம் வெளிப்படட்டும் ராஜா. குடும்பமாய் ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததா சகோதரர் எசேக்கியேல் ராஜா அவளுக்காக ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலேருந்து வர்ற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த சகோதரர் குடும்பத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. தாய் ரட்சிக்கப்பட உதவி செய்வீராக. வேலை செய்கிற இடங்களில் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ள வாழ ஆசீர்வதிக்கப்பட, படிப்பின் காரியங்களில் உயர்த்தப்பட அப்பா உமக்கு என்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததா சகோதரி கௌரி மைக்கேல் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய வல்லமை இந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. குடும்பம் முழுவதும் பரிசுத்த ஆவியில் நிறைந்து ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வீடு கட்டப்பட, தேவைகள் சந்திக்கப்பட நீங்கள் உதவி செய்வீராக. தொழில் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க. சந்ததி சாபங்கள் உடைக்கப்படுவதாக. தாய் வழியாக இருக்கிற எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே அப்பா. நகைகளை மீட்டுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. மாமனார் மாமியார் விடுதலை பெற்று சாட்சியோடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அல்லேலூயா. அடுத்ததா சகோதரர் ராஜு பிரதர் குடும்பத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலிருந்து வர்ற குடும்பத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த பிரதர் குடும்பத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். தந்தைக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, தாயாருக்கு உடல் சுகத்தை கொடுங்கப்பா. மனைவிக்கு நல்ல உடல் சுகத்தை கொடுங்க. பிள்ளைகளோட படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. மனைவி பணி செய்கிற இடங்களில் ஆண்டவரே உடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தோடு வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அடுத்ததா சகோதரர் பன்னீர்செல்வம் தேவகோட்டையில் அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கடன் பிரச்சனைகளிலிருந்து முழுவதுமாய் மாற உதவி செய்யுங்க. எல்லா கட்டுக்களும் உடையட்டும் ஆண்டவரே. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்கப்பா. குடும்பமாய் உமக்கென்று வாழ நீங்கள் உதவி செய்வீராக. தேவ கரம் கூட இருந்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடுத்ததா சகோதரி
சலோமி அவங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவகோட்டையிலேருந்து வர்ற அந்த குடும்பத்தை அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்யுங்க. வெளிநாட்டு பயணம் வாய்க்க உதவி செய்யுங்க. சொந்த வீடு கட்ட உதவி செய்யுங்கப்பா. கர்த்தருக்கென்று உண்மையாய் பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வீராக. ஆண்டவரே மகள் அபிஷேக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். ஜெனிஃபருக்குள்ள உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே தேவ கரம் கூட இருந்து பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா கிரியைகளுக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டதற்காக அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக இந்திரா நகர்லேருந்து வருகிற சகோதரி ஜெனிஃபர் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கணவர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகளிலிருந்து மாற உதவி செய்யுங்க. சாபங்கள் நிர்மூலமாக்கப்படுவதாக. பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே வளர உதவி செய்யுங்கப்பா. நல்லா படிக்க உதவி செய்வீராக. நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்து ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தேவ கரம் கூட இருந்து நடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி அபியாள் குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். திட்டுக்கோட்டையிலேருந்து வர்ற குடும்பத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பத்தில் உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே எல்லா பலவீனங்களும் மாறட்டும். ஆண்டவரே கடன் பிரச்சனைகள் மாற உதவி செய்யுங்கப்பா. வீடு முழுவதுமாய் கட்டி முடிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க. குடும்ப பிரச்சனைகள்லேருந்து ஒரு தீர்வு உண்டாகட்டும். ஆண்டவரே குடும்பத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற எல்லா மந்திரங்களும் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே பார்க்கிற வியாபாரங்களில் நல்ல வருமானம் உண்டாக உதவி செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கென்று எழும்பி பிரகாசிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததாக சகோதரி பஞ்சவர்ணம் தெற்கு கீரனூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். அவள் அப்பா ரட்சிக்கப்படணும். ஆண்டவரே குடி பழக்கத்திலிருந்து விடுதலையாக நீங்கள் உதவி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ராஜா. தம்பி இருவருக்கும் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. அஜித் கலையரசன் குடி பழக்கம் மாற உதவி செய்வீராக. கைவழிகள் மாறட்டும் ஆண்டவரே. செய்வினை கட்டுக்கள் மாறுவதாக. குடும்பமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்வீராக. ஆளக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. அந்த குடும்பம் முழுவதும் நீர் பாதுகாத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் என்றும் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் இன்றும் அற்புதங்கள் நடக்குது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடைத்தெறிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. 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 ஹல்லேலூயா. அடுத்ததா
சகோதரி சித்ரா குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். திருவாடலிலிருந்து வர்ற குடும்பத்தின் மேலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை அந்த சகோதரி குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக, அந்த குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற எல்லா கட்டுக்களும் நிர்மூலமாக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா செய்வினை ஆவிகளும் அழிக்கப்படுவதாக, எல்லா மந்திரத்தின் ஆவிகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. 3 பிள்ளைகளுக்குள்ளேயும் உடைய வல்லமை செயல்படட்டும்பா. ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. கிறிஸ்துவுக்குள்ளே வாழ வளர உதவி செய்வீராக. தனிமை உணர்வுகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வீட்டு பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். நில பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் ராஜா. சமாதானத்தோடு வாழ உதவி செய்வீராக. வர வேண்டிய பணங்கள் நகைகள் எல்லாம் திரும்ப பெற நீங்க உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. படிப்புக்கேற்ற வேலைகளை கொடுத்து நீங்க உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்ததா ஸ்னேகா ஆவி குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை குடும்பத்துக்குள்ளே செயல்படுவதாக. அவங்க அம்மா ரட்சிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. வீடு முழுமையாக கட்டி முடிக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் மாறட்டும். குடும்பமாய் ஊழியம் செய்ய நீங்கள் உதவி செய்வீராக. உடைய வல்லமை குடும்பத்துக்குள்ளே செயல்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பத்துக்குள்ளே செயல்படுகிற எல்லா சாத்தானின் வல்லமைகளும் எல்லா மந்திரத்தின் ஆவிகளும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக. கர்த்தருடைய விடுதலை அந்த குடும்பத்துக்குள்ள செயல்பட நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அடுத்ததாக சகோதரி தாரதிக்காக ஜெபிக்க போகிறோம். திட்டுக்கோட்டையிலேருந்து வர்ற குடும்பத்தை நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த சகோதரி குடும்பத்தை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கடன் பிரச்சனைகளிலிருந்து ஆண்டவரே முழு விடுதலையை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நகைகள் மீட்டு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அக்கா மகளுக்கு இருக்கிற திருமண தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. குறித்த நேரத்தில் திருமணம் நடக்க நீங்கள் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ள வாழ வளர நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. அடுத்ததா சகோதரர் செல்வராஜ் பிரதர் குடும்பத்துக்காக ஜெபிக்க போகிறோம். குமாரவேலூர்லேருந்து வர்ற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உடைய வல்லமை இந்த குடும்பத்தில் வெளிப்படுவதாக. குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா தந்திரங்களும் ஆண்டவரே மாற நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லா ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து முழு விடுதலையை கொடுத்து வாழ வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இடம் வாங்கி வீடு கட்ட நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. வேலைக்கு போகிற இடங்களில் உங்களுடைய பாதுகாப்பின் கரம் வெளிப்படட்டும். பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரை. ஏற்ற வேளையில் ஆண்டவரை எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணுவீராக ராஜா. ஆண்டவரே குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி இந்த நாளில் நம்ம ஜெபிச்சிருக்க எல்லா ஜெப குறிப்புகளுக்கும் தேவன் கேட்டிருக்கார். நம்ம விசுவாசத்தோடு நம்ம ஜெபிச்சிருக்கோம், கருத்தாய் நம்ம ஜெபிச்சிருக்கோம். கர்த்தர் எல்லா ஜெபத்திற்கும் ஆண்டவரே நீர் பதில் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே எல்லாரும் கொஞ்ச நேரம் அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீங்கள் கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தந்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆவியானவரே உம்மை நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளே நீர் அற்புதங்களை செய்ததற்காக நன்றி அப்பா. சுகம் தந்ததற்காக உமக்கு நன்றி. பலன் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரை ஜெபித்த எல்லா ஜெப குறிப்புகளையும் ஆண்டவரே விசேஷமாக எல்லா ஆண்டவரே குடும்பங்களுக்குள்ளேயும் கடன் பிரச்சனைகள் அதிகமாக இருக்க ராஜா. ஆண்டவரே எல்லா குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைகளை நீர் மாற்றி போடுவீராக. உம்மை ஆராதிக்கிற பிள்ளைகள் கடனோடு வாழக்கூடாது ராஜா. ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுவீராக. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளேயும் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பரத்தில் இருந்த ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர்தாமே ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருத்திற்காகவும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யூடியூப்ல ஜெபிக்கிற ஒவ்வொருவருத்திற்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அநேக ஜெப குறிப்புகளை எங்களுக்கு எழுதி அனுப்பியிருக்காங்களே ராஜா. அவருடைய எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீர் பதில் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவனே உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ள செயல்படுவதாக. நன்றியோடு உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கைகளை உயர்த்தி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம்.
ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுடைய ஜெபங்களை எல்லாம் நீர் கேட்டதற்காய் நன்றி. தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம் ராஜா. இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே கேட்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. அதன்படி எங்களுடைய குடும்பங்களுக்குள்ள அற்புதம் நடந்ததற்காய் நன்றி. எங்களை நீங்கள் ஆசீர்வதித்ததற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஆண்டவரை எல்லா பிரச்சனைகளையும் மாற்றினதற்காய் நன்றி அப்பா. ஒவ்வொருத்தருக்கும் சுகம் தந்து நீங்கள் நடத்தினதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து நடத்துவீராக. தேவ கரம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும்ப்பா. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.